So hello guys, welcome back. And last வீடியோல நம்ம வந்து ஒன் வே கண்டினியூஸ் லேபோடைய டெப்த் வரைக்கும் கால்குலேட் பண்ணதை பார்த்தோம். ஸ்மால் எஃபெக்டிவ் டெப்த் கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 4 மூமெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த 4 மூமெண்ட்ஸ்க்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேல்யூஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் ஸ்பேனில் வந்து ஒரு மூமெண்ட் கால்குலேட் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து சப்போர்ட்டில் மூமெண்ட் அட் சப்போர்ட்ஸில் வந்து ஒரு மூமெண்ட் கால்குலேட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் கால்குலேட் பண்ணியிருந்தோம். இன்டர்மீடியட் சென்டர்ஸில் வந்து ஒரு மூமெண்ட் கால்குலேட் பண்ணியிருந்தோம். இன்டர்மீடியட் சப்போர்ட்ஸில் ஒரு மூமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருந்தோம். இந்த 4 மூமெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்டீல் தேவைப்படும், இந்த 4 மூமெண்ட் வித்ஸ்டாண்ட் பண்ணால் எவ்வளோ ஸ்டீல் தேவைப்படுங்கிறது நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேஷன் இது தேர்ட் ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். இது வந்து at middle of end span, end span உடைய middle. சரியா? ஸ்பேன் வந்து நம்ம இப்போ ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறோம். இங்க ஒரு end span இருக்கு, இது வந்து மிடில் இருக்குன்னு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஆகும், பட் நம்ம இந்த 2 ஸ்பேன் மட்டும் தான் இப்போ கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த ஸ்பேன் பத்தி பேசுறோம். at middle of end span. மிடில் ஆஃப் எண்ட் ஸ்பேனுக்கு வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வேல்யூ 5.464 கிலோ நியூட்டன் மீட்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ, இதை நம்ம இன்னும் ஃபேக்டர் பண்ணல. ஸோ அதை ஃபேக்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு MU வேல்யூ கிடைக்கும், மேக்ஸிமம் அல்டிமேட் மூமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ 1.5 இன்டூ 464 இன்டூ 10⁶ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8.196 இன்டூ 10⁶ நியூட்டன் mm. இது வந்து நமக்கு ஃபேக்டர்ட் மூமெண்ட் வந்து வேல்யூ கிடைச்சிருச்சு. ரைட், இது நம்ம பேசுறது எண்ட் ஸ்பேனோடைய சென்டர்ஸ்ல. நெக்ஸ்ட் இதுக்கு AST வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம், அதாவது ஏரியா ஆஃப் ஸ்டீல் வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா 0.5 FY 1 minus root over 1 minus 4.6 MU divided by FCK BD square bracket close B into D. ஸோ இது வந்து யூனிவர்சல் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் AST இன் லிமிட் ஸ்டேட் மெத்தட். லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல இதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ் பண்ணி. ஸோ எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0.5 FI வேல்யூ வந்து 415 1 மைனஸ் ரூட் ஓவர் 1 மைனஸ் 4.6 MU வேல்யூ நமக்கு இங்க என்ன வேல்யூ வந்திருக்கோ அது. ஸோ 8.196 into 10⁶ divided by FCK வேல்யூ 20, B வேல்யூ ஸ்லாப்ஸ்ல 1000 and D வேல்யூ நம்ம ஃபைனலா டிசைட் பண்ண ஸ்மால் டெப் எஃபெக்டிவ் டெப்த் வேல்யூ, அதாவது 91 ஸ்கொயர். சால்வ் பண்ணுங்க. இங்க 1000 இன்டூ அகைன் 91. ஸோ அதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 265.7 mm ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்டீல் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா 8 mm டயமீட்டர்ஸ் பார் வந்து நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அந்த 8 mm டயமீட்டர் பார் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸ்பேசிங் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸ்பேசிங்கான ஃபார்முலா AS by AST into 1000. ரைட். ஸோ ASங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 8 mm டயமீட்டர் பாரோட பர் பாரோட ஏரியா. ஸோ அது வந்து உங்களுக்கு πd ஸ்கொயர் பை 4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50.3 கிடைக்கும். நமக்கு ரிக்வயர்ட் AST வந்து பார்த்தீங்கன்னா 265.7 இன்டூ 1000. சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 189.3 கிடைக்கும். இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம கொடுக்க முடியாதனால ரவுண்டட் ஃபிகரா நியரஸ்ட் 0 டிஜிட் ஃபிகரா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ 180 mm the spacing of this reinforcement. இதை ஒரு தடவை நீங்க மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட செக் பண்ணிக்கணும். ஸோ மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நமக்கு ஆக்சுவலா எவ்வளோ, என்ன ஃபார்முலா அது, 0.12% ஆஃப் B இன்டூ கேபிட்டல் D.
So 0.12 by 100 into B 1000 into capital D வந்து நம்ம டிசைட் பண்ணது 110. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா 132 கிடைக்கும். ஸோ 132 விட மினிமமை விட நமக்கு ரெக்வயர்ட் வந்து அதிகமாக தான் இருக்கு. சாரி, மினிமம் விட நமக்கு ரெக்வயர்ட் அதிகமாக தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கு. ஸோ 265 வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். 265க்கு நமக்கு 8 mm டயாமீட்டர் பார்ஸில் 180 mm சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங்கில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ரைட். ஸோ இது வந்து ஜஸ்ட் செக்கிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். சப்போஸ் இங்க நமக்கு வந்து மூமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இங்க வந்து நமக்கு 100 தான் வருதுன்னு வச்சுக்குவோம். 100 mm² தான் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க அப்போ 100 mm² யூஸ் பண்ணி, இங்க யூஸ் பண்ணி இந்த ஸ்பேசிங்க கால்குலேட் பண்ணக்கூடாது. அந்த கேஸ்க்கு தான் நீங்க 132 யூஸ் பண்ணணும். எப்போ ரிக்வயர்ட் ஏஎஸ்டி மினிமம் விட கம்மியா போகுதுன்னா, மினிமம் என்ன இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பேசிங் பார்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸ்பேசிங் எல்லாம் கால்குலேட் பண்ணணும். ரைட். ஸோ இது ஜஸ்ட் செக்கிங் பர்பஸ்க்காக. ஸோ இது முடிஞ்சு. ஸோ பார்ஸை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லாப்ஸ் வரும் இல்லையா? ஸ்லாப்ஸில் ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா கிராங்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். இது வந்து சப்போர்ட்ஸு. ஸோ இங்கே வந்து பார்ஸ் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல டாப் பார்ஸ் வந்து கிராங்க் பண்ணுவோம். ஏன்னா டாப் பார் வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறோம்? நெகட்டிவ் மூமெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டாப் பார்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ மெயின் பார்ஸ் நம்ம கீழே இருக்கு இல்லையா? இந்த மெயின் பார்ஸை பாதி பார்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மேலே எப்படி கிராங்க் பண்ணி விடுவோம் டு சப்போர்ட் நெகட்டிவ் மூமெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து எவ்வளோ தூரத்தில் நம்ம வந்து பண்ணணும், எவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறது, எவ்வளோ தூரம் கிராங்க் பண்ணுங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணுறதுக்கு எண்ட்ஸில் வந்து எப்போவுமே எண்ட் பார்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா 0.15 இன்டூ எல், இது ஃபார்முலா. ஸோ 0.15 எல் பண்ணிங்கன்னா 0.15 இன்டூ எண்ட் ஸ்பேன் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 3.14, அதாவது 3140 mm கொடுத்துருந்தாங்க. ஸோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 471 mm கிடைக்கும். இது வந்து ஃப்ரம் சென்டர் ஆஃப் தி சப்போர்ட். ரைட். ஃப்ரம் சென்டர் ஆஃப் தி சப்போர்ட் இங்கிருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் கிராங்க் பாஸ் வந்து எவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க 471 mm. ரைட். ரைட். இன்னொன்று, இந்த எண்ட் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெக்ஸ்ட் சப்போர்ட், அட்ஜஸ்டன்ட் சப்போர்ட், இங்கேயும் நீங்கள் கொடுக்கும்போது இப்போ கிராங்க் பண்ணி மேலே கொடுக்கணும் பார்ஸை. ஸோ சப்போர்ட்ஸ் வரும்போது கிராங்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பார்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கான ஃபார்முலா வந்து 0.25 வரும் இந்த இடத்துல. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ 0.25 இன்டூ 3140. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு 785 mm வரும். ஸோ இந்த கிராங்க் பார்ஸோட லென்த் வந்து 70. இது வந்து டீட்டெயிலாக நான் வந்து நெக்ஸ்ட் டீட்டெயிலிங் ட்ராயிங் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இது வந்து முடிஞ்சு உங்களுக்கு. ரைட். ஸோ சென்டர்ஸ் முடிஞ்சு, சென்டர் பார்ஸ் முடிஞ்சு. சென்டர் பார்ஸ் தான் நம்ம கிராங்க் பண்ணுறோம். ஸோ கிராங்க் இந்த இடத்துலையும் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து மிடில் ஆஃப் இன்டர்மீடியட் ஸ்பேன். நம்ம இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா? இப்போ எண்ட் ஸ்பேன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். எண்ட் ஸ்பேனோடைய மிடில் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஸ்பேன்ல மிடில் வந்து எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணுறோம். இதை ஏன் வந்து ரெண்டுமே அடுத்தடுத்து பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ஒரு டயாமீட்டர் பாரும், இங்கே ஒரு டயாமீட்டர் பாரும், இங்கே ஒரு ஸ்பேசிங், இங்கே ஸ்பேசிங் கொடுக்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். இதையும் கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணும்போது சப்போஸ் இது வந்து இதை விட கம்மியா வருதுன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த எண்ட் ஸ்பேன்ல என்ன ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் கொடுக்குறோமோ அதே நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிடலாம் மிடில் ஸ்பேன். சப்போஸ் இது அதிகமா வருது, மிடில் ஸ்பேன் அதிகமா வருதுன்னா, எண்ட் ஸ்பேன்ல வந்து நம்ம மிடில் ஸ்பேன்ல என்ன கொடுக்குறோமோ அதே வந்து நம்ம எண்ட் ஸ்பேனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். ஸோ ஏன்னா ப்ராக்டிகல் பர்பஸ்ல ஒவ்வொரு ஸ்பேனுக்கும் ஒவ்வொரு பார்ஸ் வந்து நீங்க கொடுக்க முடியாது. தனித்தனி வேற வேற பார்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ யூனிஃபார்மிட்டிக்காக நம்ம வந்து ஒரே பார்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து at middle of intermediate span. ஸோ இன்டர்மீடியட் ஸ்பேன்ல வந்து உங்களுக்கு MU வேல்யூ வந்து MU வேல்யூ வந்து 5.143 இருந்துச்சு.
இத ஃபேக்டர் பண்ணீங்கன்னா 1.5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7.7145 கிலோ நியூட்டன் மீட்டர்ங்கிற வேல்யூ கிடைக்கும். அகைன் நம்ம மேல AST கால்குலேட் பண்ணோம் இல்லையா? 0.5 இன்டு FCK அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஃபார்முலா நீங்க தான் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 195 mm² வந்து கிடைக்கும் AST. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு எண்ட் ஸ்பேன்ல என்ன AST கால்குலேட் பண்ணோமோ, அதை விட இது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், எண்ட் ஸ்பேன்ல நம்ம என்ன ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் கொடுத்தோமோ, அதே ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் டேட்டாவை இங்க வந்து காப்பி பண்ண போறோம். ஏன்னா இது கம்மியா தான் இருக்கு. ஸோ யூனிஃபார்மிட்டிக்காக எண்ட் ஸ்பேன் எடுக்கிற அதே பார்ஸ வந்து இங்க காப்பி பண்ண போறோம். ஸோ என்ன பண்றோம், இதுக்கு பேர் AST2 கொடுத்துக்கலாம். இந்த மேல வந்து நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு பேரு AST1 கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்றோம், கீப்பிங் or keep AST1 and AST2 as same for practical restrictions or considerations, whatever. Right? ஸோ சென்டர்ஸ் அதாவது 2 ஸ்பேனுக்குமே மிடில் போர்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அட் சப்போர்ட்ஸ்ல தான் நம்ம ஏற்கனவே கிராங்க் பண்ணி கொடுத்துட்டோமே. இப்போ வந்து அடுத்து என்ன கால்குலேட் பண்ணணும்னா, இப்போ நம்ம கிராங்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ பார்ஸ் வந்து நம்ம கிராங்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சப்போர்ட்ஸ்ல. இந்த கிராங்க் பண்ணி கொடுத்த பாரு 10மா 10 நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அங்க என்ன தனி மூவ்மெண்ட் இருக்கு. அங்க நம்ம ஏற்கனவே இங்க ஆல்டர்னேட்டிவ் பார்ஸ் வந்து கீழ இருக்கிற ஒவ்வொரு பாரும் ஆல்டர்னேட்டா ஒன்னொன்னா கிராங்க் பண்ணி கொடுக்க சொல்லியாச்சு. ஹால்ஃப் ஆஃப் தி பார்ஸ் மேல கிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஏன் அப்படி நம்ம கொடுக்குறோம்னா, இத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கால்குலேட் பண்ணது இங்க இருக்கு. ஸ்பேன் இருக்கு. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இங்க கிராங்க் வந்து இங்க கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்க இருக்க பார்ஸ வந்து கிராங்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம சென்டர்ஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்றோம் மூவ்மெண்ட்ட. அந்த மூவ்மெண்ட்டுக்கான பார் தான் இது சென்டர்ல. அது வந்து நம்ம கரெக்ட்டா சென்டர்ல குடுத்துட்டோம். கார்னர்ஸ்ல வந்து வேற மூவ்மெண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். டாப்ல வரும் அந்த மூவ்மெண்ட். நெகட்டிவ் மூவ்மெண்ட் வரதுனால இங்க குடுப்போம் பார்ஸ். இந்த மூவ்மெண்ட்டுக்கு நம்ம இந்த பார்ஸ் கால்குலேட் பண்ணல. சரியா? சோ இது எக்ஸ்ட்ரா பார்ஸ். இந்த பார்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பார்ஸ் தான். சோ அது எந்த இம்பாக்டும் இங்க பண்ணாது. சென்டர்ல கால்குலேட் பண்ண மூவ்மெண்ட்டுக்கு நம்ம சென்டர்லயே குடுத்தாச்சு ஆல்ரெடி. கரெக்ட்டா இருக்கு. அது மீதி இருக்கிற பார்ஸ் தான் நம்ம மேல கிராங்க் பண்ணி குடுக்குறோம். கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். இப்போ இந்த இடத்துக்கான மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? அட் சப்போர்ட்ல அந்த மூவ்மெண்ட்டுக்கு இந்த பார் 10மா 10தான்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சோ அந்த இடத்துல வந்து மூவ்மெண்ட் வந்து நமக்கு அட் சப்போர்ட்ஸ் மேல கால்குலேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 6.382 இருக்கும். அத 1.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9.5 சம்திங் வரும். அதுக்கு வந்து மேல இருக்க AST மூலியமா ஃபார்முலா மூலியமா கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 314 mm² கிடைக்குது. ரைட்டா? சோ உங்களுக்கு ரிக்வயர்ட் வந்து 314 mm². பட் நீங்க குடுத்திருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா, எவ்வளவு குடுத்திருக்கோம் நம்ம? நம்ம குடுத்திருக்கிறது 265க்கு பாதி தான் குடுத்திருக்கோம். ரைட்டா? சோ 265க்கு பாதி குடுத்திருக்கோம். 265க்கு பாதி வந்து எவ்வளவு வரும்? 265க்கு பாதி 1, 2, 4 பாயிண்ட் சம்திங் வரும். சோ 125 அந்த ரேஞ்ச்ல வரும். சோ 314 மைனஸ் 125 ரேஞ்ச். சோ என்ன உங்களுக்கு கிடைக்குதோ ரிமைனிங் என்ன கிடைக்குதோ அது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பார்ஸா இங்க குடுக்கணும். சோ 314 மைனஸ் 125 ஆல்மோஸ்ட் 120 சம்திங் 120 அந்த ரேஞ்ச்ல வரும். சோ இந்த mm² இந்த அளவுக்கு ஸ்டீல் இருக்கு இல்லையா? இத நீங்க வந்து இங்க குடுக்கணும். எக்ஸ்ட்ராவா குடுக்கணும். டாப்ல. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸ்ட்ராவா எவ்வளவு 120 mm²க்கு 8 mm பார் எவ்வளவு குடுக்கணும் அப்படிங்கறது நீங்க கால்குலேட் பண்ணுங்க. 8 mm bars at some spacing எவ்வளவு something called 300 mm spacing ஏதோ ஒண்ணு 120 mm க்கு எவ்வளவு வரும்னு கால்குலேட் பண்ணுங்க. சோ இது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து நான் சொல்றது கார்னர் ஸ்பேன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அட் இன்டீரியர் சப்போர்ட்ஸ்.
at interior supports. இன்டீரியர் சப்போர்ட்ஸ்க்கு அதே தான். அங்க வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் மூமெண்ட். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த மூமெண்ட் வந்து 6.861 into 1.5 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். சரியா? சம்திங் 10.29 சம் வேல்யூ வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்க அகைன் ஏஎஸ்டி கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு 340 mm² கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்க இங்கேயும் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா 340 மைனஸ் அந்த 125 பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்கு மைனஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். எஸ், நான் கான்செப்ட் மட்டும் சொல்றேன். இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நியூமரிக்கல் வேல்யூஸ்குள்ள நான் போகல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, ஒரு ஒரு ஏஎஸ்டி வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஏஎஸ்டி வேல்யூ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து இன்டர்மீடியட் சப்போர்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். இன்டர்மீடியட் சப்போர்ட்ஸ்ல இங்கே பார்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கிராங்க் பண்ணி கொடுத்துட்டோம். சென்டர்ல இருக்க பாரை பாதி பார்ஸை மேலே வந்து ஒன்று விட்டு ஒரு பார்ஸ் வந்து மேலே கொடுத்துட்டோம். ஸோ அது இல்லாம உங்களுக்கு 120 சம்திங் mm² வந்து ரிக்வயர்டா இருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா அதையும் நீங்க வந்து இங்க கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா பார்ஸா நீங்க இங்க ப்ரொவைட் பண்ணணும். அப்போதான் மேல இருக்கிற இந்த மூமெண்ட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து கொடுத்தாகணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பேசிங் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ 8 mm இந்த இந்த இது இருக்கு இல்லையா? இந்த அடிஷ்னலா ஒரு மூமெண்ட் உங்களுக்கு மிச்சம் இருக்கு இல்லையா? அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு 8 mm டயாமீட்டர் பார்ஸ்க்கு ஸ்பேசிங் எவ்வளோங்கிறது நம்ம இது எல்லாமே ஏஎஸ்டி ஸ்பேசிங் எல்லாமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஃபார்முலாஸ். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேசிங் வேல்யூஸ் கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 800 mm கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. 800 ஸ்பேசிங், 8 mm பார்ஸ், 800 ஸ்பேசிங். ஸோ இது எல்லாமே இருக்கும். இது இல்லாம டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இது நம்ம இப்போ பண்றது எல்லாமே மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸ்பேன் அலாங் தி ஸ்பேன் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இப்படி வரும் இல்லையா? இந்த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டை, ஏன்னா நமக்கு ஸ்பேன்ல என்ன சொல்லியிருந்தோம்னா, இது ஒரு ஸ்பேன் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்றது எல்லாமே மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இப்படி வரும், டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இப்படி வரும்னு சொல்லி. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேற ஒன்றும் கிடையாது, மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான். ஸோ 0.12 BD இதுதான் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருந்தோம் 132 mm². இதுக்கு ஒரு 8 mm டயாமீட்டர் பார்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பேசிங் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்பேசிங் வந்து 375 சம்திங் வரும். ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இது இல்லாமல் ஆன்கரேஜ் லென்த் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அந்த சப்போர்ட்ஸ் உள்ள இங்கே வந்து ஸ்லாப் இருக்கும். சப்போர்ட்ஸ் உள்ள அந்த பார் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த லென்த் வந்து ப்ரொவைட் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். ஸோ அதோட ஃபார்முலா வந்து LD ஈக்குவல்ஸ் டு 47 டயாமீட்டர். 47 இன்டூ டயாமீட்டர் ஆஃப் தி பார் வந்து 8 mm கொடுத்துருக்கோம். ஸோ 376 ஆகுது. நீங்கள் அட்லீஸ்ட் ஆன்கரேஜ் லென்த் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் பார்ஸ். ஓகே. ஸோ இது இல்லாமல் ஷியர் செக் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 100 இன்டூ ஏரியா ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை B இன்டூ D. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்கும். இங்கே வந்து இந்த கேஸில் 0.31% வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் டேபிள் 19ல செக் பண்ணுங்க. நம்ம கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீலுக்கு டவுசி வேல்யூ என்னது ஒரு வேல்யூ வரும். அண்ட் நம்ம கான்கிரீட்க்கு இது வந்து வித்ஸ்டாண்டிங் வேல்யூ, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ண முடியும் நம்ம கொடுத்துருக்க ஸ்டீலுக்கு. சரியா? அதே மாதிரி நமக்கு டவு வி வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, அதாவது ஷியர் ஃபோர்ஸ் பை பிடி. ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு எவ்வளோ வருது? ஷியர் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணல, ஒன்லி மூமெண்ட்ஸ் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணாம என்ன பண்ணணும்? ஸ்பேன்ஸ்க்கு அதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ சிம்பிளி சப்போர்ட்னா அது வந்து WL/2ன்னு இருக்கும். இந்த கண்டினியூஸ் ஸ்லாப்ஸ்க்கு என்ன வரும்னுங்கிறது செக் பண்ணுங்க. கார்னர்ஸ்ல வந்து தான் ஷியர் அதிகமாக இருக்கும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண போறீங்க. அதை வந்து டவு சி கூட கம்பேர் பண்ண போறீங்க. டவு வி வந்து டவு சியை விட கம்மியாக இருந்தால் எல்லாமே பர்ஃபெக்ட். டவு சியை விட டவு வி அதிகமாக போச்சுன்னா நீங்கள் அகெயின் இந்த மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, ஆஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அதை அப்படி கொடுக்காம அதை தனியாக டிசைன் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கணும்.
ஸோ இப்போதைக்கு டிசைன் முடிஞ்சுச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு டிராயிங்ல வந்து என்னென்ன குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லாபு ஸ்லாப் எடுத்துக்கிட்டீங்க. சப்போர்ட் வந்து நம்ம கார்னர் சப்போர்ட் நம்ம வந்து வால்ல ரெஸ்ட் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ அது வந்து 300 mm குடுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பீம் ரெஸ்ட் ஆகுது. அது என்ன குடுத்துருந்தோம்? 200 குடுத்துருந்தோம்னு நெனைக்கிறேன். 200. நெக்ஸ்ட் வந்து மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கார்னர் ஸ்பேனுக்கும், சென்டர் ஆஃப் தி ஸ்பேனுக்கும் சேம் டயாமீட்டர் பார்ஸ் குடுத்துருந்தோம். ரைட்? ஸோ அது வந்து நம்ம இங்க மார்க் பண்றோம். எவ்வளோ குடுக்குறோம்? 8 mm பார் 8 mm பார்ஸ் அட் வந்து 180 mm சென்டர் டு சென்டர் குடுக்குறோம். இதுதான் இங்கேயும் வரும். ரைட்? நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பார்ஸ். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் நம்ம என்ன குடுத்தோம்? இப்போ குடுத்தோம் இல்லையா? 8 mm பார்ஸ் மேல குடுத்துருந்தோம். அது சம்திங் 375 வரும். 375 mm சென்டர் டு சென்டர் இது குடுக்குறாங்க. ரைட்? அது இல்லாம ஸ்லாபோட டெப்த் நீங்க குடுக்கணும். ஓவரால் டெப்த் முடிஞ்சா எஃபெக்டிவ் டெப்த் குடுங்க. குடுக்கலைனாலும் எஃபெக்ட் டெப்த் வச்சு சைட்ல எந்த யூஸும் கிடையாது. அதனால வந்து குடுக்கலைனாலும் பிரச்சனை கிடையாது. மெயினா பார்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். 2வது கிராங்க் பார்ஸ் வந்து நம்ம இங்க சொன்னோம். இங்க வந்து கிராங்க் ஆகும். மறுபடியும் இந்த மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் மேல போகும். சப்போர்ட்ஸ் மேல டிராவல் ஆயிட்டு மறுபடியும் இங்க கிராங்க் ஆகும். ஸோ இந்த கிராங்க் இந்த இந்த எங்க நீங்க கிராங்க் பண்ணும், எங்க வந்து பெண்ட் பண்ணும் பார அப்படிங்கிறது நீங்க வந்து காட்டணும். இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல பெண்ட் பண்ணணும். நம்ம ஸோ இத வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? ஏற்கனவே பெண்ட் எங்க பண்ணணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். 0.15 எல்ன்னு சம்வேர் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? எஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 0.15 471 அடுத்து 0.25 785. ஸோ 470 785 வச்சுக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருந்தோம். இது வந்து 470 இது வந்து 785. இது ஒரே ஸ்பேன் தான். இது ரெண்டுமே ஒரே ஸ்பேன் தான். பட் கார்னர்ல இருக்கிறதுனால ஒண்ணும், ரைட் சைடுல அட்ஜசன்ட்ல இருக்கிறதுனால இது 785 வரும். இதே சேம் தான் இங்கேயும் நீங்க இந்த ஸ்பேனுக்கு கால்குலேட் பண்ணணும். இந்த இந்த கிராங்க் வேல்யூ வந்து வேறையா இருக்கும். இந்த கிராங்க் வேல்யூ வேறையா இருக்கும். இந்த லென்த் சப்போர்ட்ல இருந்து. ஏன் இந்த ஸ்பேனே சேஞ்ச் ஆகும். இது வந்து சேம் 3140 ஸ்பேன் கிடையாது. இது வேற ஸ்பேன். ஸோ அந்த ஸ்பேனுக்கு ஏத்த வேல்யூஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சு அதை கூட மல்டிப்ளை பண்ணி இந்த கிராங்க் வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணணும். இது சம்திங்ஸ் 800 ஆர் 900 என்ன வேணா வரலாம் இது. ஸோ கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த கிராங்க் பார்ஸ் என்னது? இங்க நம்ம என்ன ஏஎஸ்டி கொடுத்துருக்கோமோ அந்த ஏஎஸ்டியோட பாதி. ஸோ ஏஎஸ்டி 1 எடுத்துக்குவோம். ஸோ ஏஎஸ்டி 1 பாதி தான் இந்த பார்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 8 mm பார்ஸ் அட் இங்க என்ன கொடுத்துருக்கோம்? 180 mm கொடுத்துருக்கோம். அதே தான் 180 mm வரும். இப்போ அங்க கால்குலேட் பண்ணும்போது நெட் மூவ்மெண்ட் ஒன்று எடுத்தோம் இல்லையா? இங்க வந்து ஒரு மூவ்மெண்ட் இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தேவைப்படுது. ஆனா அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் வந்து நம்ம ஹாஃப் ஆஃப் தி ஏஎஸ்டி1 குடுத்தத விட அதிகமா இருக்கு. அந்த கேஸ் நான் சொல்றது. கரெக்ட்டா சொல்லணும்னா ஸோ சப்போர்ட் மைனஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு மூவ்மெண்ட் நமக்கு வந்துருக்கு இல்லையா? அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஒரு 120 mm வருது. அதுக்கு ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் குடுக்குறோம் இல்லையா? 8 mm பார் செட் 300 mm ஸ்பேசிங். ஸோ அத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ எஸ். ஸோ அந்த பார்ஸ் வந்து என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ராவா நீங்க 800 mm ப்ரொவைட் பண்ண சொன்னீங்கன்னா, அத வந்து இங்க அதுக்கு மேல ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இப்டி. அத வந்து எவ்வளோ குடுக்குறீங்க? 8 mm பார்ஸ் அட் எவ்வளோ ஸ்பேசிங்ல குடுக்குறீங்க? 800 mm ஸ்பேசிங்ல குடுக்குறீங்களா என்ன? ஸோ என்ன கான்செப்ட்னா, நீங்க வந்து எண்ட் ஸ்பேன்ல மிடில்ல ஒரு மூவ்மெண்ட் கால்குலேட் பண்றீங்க. சென்டர் ஸ்பேன்ல மிடில்ல ஒரு மூவ்மெண்ட் கால்குலேட் பண்றீங்க. அந்த 2க்குமே ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் கால்குலேட் பண்றீங்க.
எது அதிகமா இருக்கோ அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை த்ரூ அவுட் தி ஸ்பேன் வந்து நீங்க குடுத்துட்டீங்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த த்ரூ அவுட்டா குடுக்குற ஸ்பேன் நம்ம குடுக்குறது மிடில் போர்ஷனுக்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சைட்ஸ் போர்ஷன்ல நமக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு. ஸோ அதை என்ன பண்றோம், ஒரு பார் ஸ்ட்ரெயிட்டா கன்டினியூஸா விடுறோம். ஏன்னா கன்டினியூட்டிக்காக அடுத்த பார வந்து கிராங்க் பண்றோம் மேல. ஏன்னா கார்னர்ஸ்ல நெகட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கும். நெகட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு மேல தான் பார்ஸ் நமக்கு தேவைப்படும். டாப் ஃபைபர்ல தான் தேவைப்படும். ஸோ டாப் ஃபைபர்ல தேவைப்படுறதுனால மேல வந்து நம்ம அத கிராங்க் பண்ணி மேல விடுறோம். ஸோ அடுத்தது இங்க ஆல்ரெடி மொமெண்ட் இருக்கு இல்லையா? அந்த மொமெண்ட்க்கு எவ்வளோ? இப்போ சென்டர் மொமெண்ட்க்கு ஏஎஸ்டி கால்குலேட் பண்ணோம். அதே மாரி கார்னர் சப்போர்ட் மேல வந்து எவ்வளோ ஏஎஸ்டி தேவைப்படும் கால்குலேட் பண்றோம். ஸோ நம்ம ஏற்கனவே குடுத்திருக்கிற இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்டே அதுக்கு போதுமா? இல்ல அத விட அதிகமா ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் தேவைப்படுதான்னு பார்த்துட்டு, நெட் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் வேல்யூ ஏரியா கால்குலேட் பண்ணிட்டு, சப்போஸ் இதுக்குள்ளயே அக்காமடேட் ஆயிடுச்சுன்னா ஓகே. இல்ல அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் அங்க மேல ஒரு பார்ஸ் வந்து புரொவைட் பண்றோம். எவ்வளோ தேவைப்படுமோ அது. ரைட்? ஸோ இது வந்து கார்னர்ஸ்ல முடிஞ்சுச்சு. சென்டர் ஆஃப் தி சப்போஸ்ல முடிஞ்சுச்சு. கார்னர்ல இருக்கிற ஸ்பேன் எண்ட் முடிஞ்சுச்சு. சென்டர் ஆஃப் தி ஸ்பேன் எண்ட் முடிஞ்சுச்சு. ஸோ அண்ட் சென்டர்ல வந்து நீங்க வந்து எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்டும் வேல்யூஸும் குடுத்துறணும். 0.12% பேஸ் பண்ணி. ஸோ இதுதான். இது ரஃப்பா நான் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கேன். நீங்க ஆக்சுவலா ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெட்டர் ஐடியாவே கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்க. இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல டைரக்ட்டா இமெயிலோ பண்ணுங்க. என்னால முடிஞ்சா நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி குடுக்குறேன். ஓகே. ஸோ வீடியோ இந்த ப்ராப்ளம கம்ப்ளீட்டா எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல நம்ம வந்து பார்க்கலாம். பை.